ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமேசான் நிறுவனம் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குவாலிட்டி சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு சென்னை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ரோலுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வேலை மே 16ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிமமாக ஒரே ஒரு பேச்சுலர் டிகிரி உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. QA பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்கலாக டெஸ்டிங். ஓகேங்களா? டெஸ்டிங்கில் நீங்கள் அசோசியேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். QA செய்தாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் கேஸஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே அவங்கக்கிட்ட நிறைய டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அதில் டெஸ்ட் கேஸஸை ரன் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பக்ஸை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்டிங் கன்சியூமர் டிவைசஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் QA மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அது போக இது ஒரே ஒரு வேலை தானா அப்படின்னா அது இல்லவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், எத்தனை நம்பர் ஆஃப் வேலை அப்படின்றது மட்டும் பார்ப்போம். இதை நம்ம கிளிக் பண்ணி இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுமே இருக்குது. இது ஹைதராபாத்தில் இருக்குங்க ஓப்பனிங். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு உங்களுடைய இம்பார்ட்டண்ட் வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றின உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2+ இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ MS ஆக்சஸும் சீக்வலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக லீன் பிரின்சிபல்ஸ் அண்ட் DAMIC மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கணுங்க. சரிங்களா? சேலரி பற்றி அவங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் டெஃபினட்டாக சொல்லியிருந்திருப்பேன். சேலரி டீட்டெயில்ஸ் அவங்க எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. சரிங்களா? அதுக்கப்புறம் இது இன்னொரு ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குவாலிட்டி சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலு. இந்த ரோலுக்குமே நம்ம இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். டெஸ்ட் கேஸஸை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிவைஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குது. இதுவுமே சென்னை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போல். ஓகேங்களா? ஸோ இதுவுமே டெஸ்ட் கேஸஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிவைஸ் அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் டேட்டா கேப்சரிங் ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குமே ஒரே ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். உங்களுக்கு QA மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ப்ராட் கம்ப்ளையன்ஸ் அண்ட் சீனியர் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குது. அந்த ஒரு ரோலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுக்குமே பேச்சுலர் டிகிரி அப்படின்னு தாங்க இருக்குது. எல்லாத்துக்குமே பேச்சுலர் டிகிரி தாங்க இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் சீனியர் கம்ப்ளைண்ட்ஸ் அசோசியேட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸலில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேறு பெருசாக எதுவுமே இல்லைங்க. பேசிக்காக உங்களுக்கு MS ஆக்சஸு சீக்வல் எக்ஸல் இதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக அவங்க கேட்கல. எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.